நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ETF தெரிஞ்சால் போதும். இந்த ETFலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா S&P 500 அண்ட் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுது. இந்த S&P 500 அண்ட் நாஸ்டாக் 100 ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தலாம். S&P 500ங்கிறது ஒரு பெரிய இண்டெக்ஸ். யூஎஸில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுது. இது மோர் டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ். இதில் எல்லா செக்டர்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இந்த S&P 100க்கும் நாஸ்டாக் 100க்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நாஸ்டாக் 100ம் எல்லா பெரிய கம்பெனிஸ்லையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்னன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கம்பெனிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ஜேபி மார்கன் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எல்லா செக்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 2 இண்டெக்ஸும் என்னென்ன ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது பெரிய கம்பெனிஸ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா ஆப்பிள், அமேசான், ஃபேஸ்புக், கூகுள், என்விடியா, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது. டெஸ்லாவில் கூட இன்வெஸ்ட் பண்ணுது. இதை பற்றியான டீட்டெயில் லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் ETF வந்து MASP டாப் 50. இது எதில் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா S&P 500ல உள்ள டாப் 50 கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம நிஃப்டி 50 மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாஸ்டாக் 100ல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து MON 100 அப்படிங்கிற ETF வந்து நாஸ்டாக் 100ல இன்வெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் MON Q50 அப்படிங்கிறது நாஸ்டாக் 100க்கு அப்புறம் உள்ள 101 to 150 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. இதை நம்ம எதோட ரிலேட் பண்ணிக்கலாம்னா, நமக்கு நிஃப்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 50 ஸ்டாக்ஸை வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவோம். 51 to 100 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். அது மாதிரி இந்த நாஸ்டாக் Q50ங்கிறது 101 to 150 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நாஸ்டாக் 100ல ஃபினான்ஷியல்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால டெக்னாலஜியோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா S&P 500ல 27%க்கு மேலே டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாஸ்டாக் 100ல 57%க்கு மேலே டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே நல்ல இண்டெக்ஸ் தான். நீங்கள் வேல்யூவேஷன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.